வசனம் அதை 10 வசனமாக பேசினா இல்லை, நடந்து போகும்போது கால் அப்படி இதாகும். எவ்வளோ பெரிய ஒரு உடைகள் விஷயம், அது சாதாரண விஷயமாவே. அழுதாரா, ஆர்ப்பாட்டம் பண்ணாரா, தலையில அடிச்சுட்டாரு, எதுவுமே பண்ணலை. கால் அப்படி ஸ்லிப்பாகி போவார். அந்த இடத்துல அவருடைய கதாபாத்திரம் வந்து அந்த இடத்துல வந்து கெட்டு போகாமல் ஒரு அதிகாரியாக ஒரு சுப்பீரியர்கிட்ட வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறோன்றது அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த தாக்கத்தை வந்து காலில் லேசாக ஸ்லிப்பாகி நடந்து போவார். துக்கத்தை அவரால் தாங்க முடியல. அதான் ஆக்டிங். அது ரொம்ப ஒரு இன்னர் ப்ராசஸ். அது எவ்வளோ தொடுது பாருங்க. இன்றைக்கி நான் பேசுகிறேன், அந்த படம் வந்து எத்தனை வருஷம்னு தெரியாது, 50 வருஷமா 60 வருஷமானு தெரியாது. இன்றைக்கி நான் பேசுகிறேன், அது இந்த நடிப்பு பயிற்சி வகுப்பில் நான் பேசுகிறேன், உங்களுக்கு செய்தி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் தான். ஸோ ஆக்டருக்கு எவ்ரி மூமெண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இந்த காட்சியோட தன்மை, அது என்ன அவருக்கு வருது, செய்தி வருது, அந்த செய்திக்கு எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுறாரு. எய்தாப்பில் தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பேட் நியூஸ் சொல்கிறார், என்ன அப்போ அவர் சொல்கிறார். அவர் சொல்கிற செய்தி தான் அவர் வந்து அதிகாரியாகவும் இருக்கிறாரு, அந்த இடத்துல நிலைகுலைத்து தடுமாறி நடந்து போகிற ஒரு கணவனாக வந்து அந்த பயணிக்கிறார். அதுதான் வந்து ஒரு ஆக்டிங்கான முக்கியமான விஷயம். இப்போ ஒவ்வொரு காட்சியும் இம்பார்ட்டன்ட் திங் இருக்குது. சார் போஸ்ட் அப்படிங்கிற விஷயம் ஒரு விஷயம் இருக்காது, அதில் ஒரு விஷயம் அடங்கி இருக்குது. ஒவ்வொரு காட்சியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சினிமாவாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், ஒரு நடிகனுக்கு அது ரொம்ப முக்கியமானது. வசனம் இருக்குது இல்லைன்றதான் செகண்ட். அந்த காட்சியில் ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, நான் சொல்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, ஏதோ ஒரு விஷயம் இருக்காது, அது ஒரு பங்களிப்பு.